الله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் மகத்தான பேரருளால் சிறப்புக்குரிய இந்த ஜும்மாவுடைய நாளில் அல்லாஹுடைய இறை இல்லத்தில் அவனை வணங்கி வழிபட வேண்டும், அவனுடைய மார்க்கம் சம்பந்தமான உபதேசங்களை கேட்டு அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே இங்கே ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் வற்றாத பெரும் கருணையும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. நாம் தற்பொழுது அடைந்திருக்கக்கூடிய ஹிஜ்ரி 1448வது ஆண்டானது முஹர்ரம் பிறையிலே நாம் எல்லாம் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறோம். நம்மை பொறுத்தவரை இந்த சமூகத்திலே ஹிஜ்ரி என்ற ஒரு ஆண்டு கணக்கை பொறுத்தவரை நம்முடைய சமூக மக்களிடத்திலே இருக்கக்கூடிய இரண்டு விதமான பண்புகள் என்னவென்றால், மற்ற புத்தாண்டு கொண்டாட்டங்களை போல மற்ற மத சமூக மக்கள் எப்படி புத்தாண்டுகளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்களோ, வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்களோ, அந்த அடிப்படையில நம்முடைய இஸ்லாமிய சமூக மக்களும் இந்த முஹர்ரம் மாதம் பிறந்து விட்டது என்று சொன்னால், ஹிஜ்ரி ஆண்டு கணக்கு துவங்கப்பட்டதென்றால் சமூக வலைதளங்களிலேயும் தங்களுடைய மொபைல் போன்களிலேயும் இன்ன பிற பொது இடங்களிலேயும் புத்தாண்டு வாழ்த்துக்கள், இஸ்லாமிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் என்று சொல்லி வாழ்த்துக்கள் தெரிவிக்கக்கூடிய மக்களாக ஹாப்பி முஹர்ரம் என்று சொல்லக்கூடிய வகையில 10ஓடு 1 11ஆக பிற சமூக மக்களோடு ஒப்பிட்டு தங்களுடைய வாழ்க்கையை வாழக்கூடிய மக்கள் ஒரு புறம். இன்னொரு பக்கம் திரும்பி பார்த்தோம் என்றால், நம்முடைய சமூக மக்கள் மத்தியில ஹிஜ்ரி என்று கேட்டால் அது எத்தனையாவது ஆண்டு, அது என்ன கணக்கு, அது எப்படி கணக்கிடப்படுகின்றது, அது குறித்து என்ன செய்தி, இது என்ன மாதம், இது என்ன பிறை என்றெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில அது குறித்து எந்த விதமான சிந்தனையும் சமூக மக்கள் மத்தியில இருப்பது கிடையாது. இப்ப இருக்கக்கூடிய இந்த வருடம் ஹிஜ்ரி எத்தனை என்று கேட்டால் கூட நம்முடைய மக்களுக்கு அது குறித்த எண்ணிக்கை உன்னிப்பாக சரியாக சொல்லக்கூடிய வகையிலேயும் நம்முடைய மக்கள் பெரும்பாலும் கிடையாது. எதற்காக ஹிஜ்ரி தேவைப்படுகின்றது என்றால், திடீரென்று ஏதாவது ஒரு திருமணம், ஏதாவது ஒரு வீட்டுல ஒரு நிகழ்ச்சி, ஒரு பத்திரிகை அடிக்கணும், உடனே கேலண்டர் எடை, இது என்ன மாசம்னு பாரு, இது என்ன பிறன்னு பாரு, ஹிஜ்ரி எத்தனைன்னு பாரு. ஏன்னா ஹிஜ்ரி இல்லாம போடாம பத்திரிகை அடிச்சோம்னா அது பெரிய ஒரு தவறுல போய் முடிஞ்சிடும், ஒரு முஸ்லிம் பத்திரிகை மாதிரியே அது இருக்காது என்று சொல்லக்கூடிய வகையில நம்முடைய சமூக மக்கள் ஹிஜ்ரி என்பதை எதற்காக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்றால், பத்திரிகையிலே ஆண்டு கணக்கை கணக்கிடுவதற்கும் தங்களுடைய பத்திரிகை ஒரு முஸ்லிமுடைய பத்திரிகை தான் என்பதை பிற மக்களுக்கு தெரிவிப்பதற்கும் வேண்டித்தான் இன்றைக்கு ஹிஜ்ரி என்ற ஒரு தகவலே நம்முடைய மக்கள் மத்தியிலே பெரும்பாலும் இருந்து கொண்டிருக்கின்றது. என்றால் ஹாப்பி முஹர்ரம் என்று கொண்டாடுவதற்கோ இப்படி கேலண்டரிலே பார்த்து குறிப்பிடுவதற்காக வேண்டியோ இந்த ஹிஜ்ரி என்ற வார்த்தையானது உருவாக்கப்படலை. இத்தனை ஆண்டு காலம் கடந்து வந்திருக்கின்றது என்று சொன்னால் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய வரலாற்று பின்னணி என்ன, இந்த ஹிஜ்ரி என்ற பெயர் எப்படி வந்தது, இது எதனால் இந்த பெயருக்கு சொந்தமாக மாறியது, இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய வரலாற்று செய்திகள் என்னென்ன, அதுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடங்கள் படிப்பினைகள் என்ன என்பதை நாம் கொஞ்சம் தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால், நிச்சயம் இந்த பிற மத கலாச்சாரத்தை போல் இதை சாதாரணமான ஒரு கொண்டாடக்கூடிய நாளாக இதை நாம் கடந்து சென்று விட மாட்டோம். சடங்குக்காக சம்பிரதாயத்துக்காக கேலண்டரை பார்க்கக்கூடிய மக்களாகவும் நாம் இருக்க மாட்டோம். ஆக்கப்பூர்வமாக சிந்தித்து இது எவ்வளவு பெரிய தகவல்களை உள்ளடக்கக்கூடிய காரியமாக இருக்கின்றது,
இது எவ்வளவு முக்கியமான விஷயங்களை, படிப்பினைகளை நமக்கு சொல்கின்றது என்பதை புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் சீரமைப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் என்ற அடிப்படையில இந்த ஜும்மாவுடைய நாளில் ஒரு சில செய்திகளை சுருக்கமாக நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இஸ்லாமிய வரலாற்றை பொறுத்தவரை ஆரம்ப காலகட்டத்தில அரபு உலகத்தில் எப்படிப்பட்ட ஆண்டு கணக்கானது கடைபிடிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா, யானை ஆண்டு என்று சொல்லக்கூடிய ஒரு வருட கணக்கு தான் கடைபிடிக்கப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிப்பதற்கு முன்னாலே காபத்துல்லாவை இடிப்பதற்காக வேண்டி ஆபிரஹா என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னருடைய தலைமையில ஒரு பெரும் படை வந்தது. அந்த படை யானைகளை கொண்ட படையாக இருந்தது. அந்த யானை படையை அழிப்பதற்காக அன்றைய காலகட்டங்களிலே அரபு உலகத்திலே அந்த மக்கா குறைசிகளுக்கு மத்தியிலே பெரும் அளவிலே படைகளை திரட்டி போர் செய்வதற்கு எதிர்ப்பு அலைகள் உருவாகாத நேரத்தில், அந்த ஒரு சூழலிலே அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே அது குறித்தும் ஒரு வரலாற்று செய்தியை சொல்லி காட்டுகின்றான். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல், யானை படையை உம்முடைய இறைவன் என்ன செய்தான் என்று உமக்கு தெரியுமா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேள்வி கேட்டு, அவர்கள் மீது நாம் சிஜ்ஜீல் என்ற பறவைகளை அனுப்பி அவர்கள் மீது சுடு கற்களை போடப்பட்டு அவர்கள் மென்று தின்னப்பட்ட வைக்கோலை போன்று கூலங்களாக மாற்றப்பட்டார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நடந்த சம்பவத்தை நமக்கு வரலாற்று செய்தியாகவும் சொல்லி காட்டுகின்றான். இந்த படை அழிக்கப்பட்ட இந்த ஆண்டை வைத்துதான் அன்றைய அரபு உலக மக்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, இத்தனையாவது யானை ஆண்டு, இத்தனையாவது யானையின் வருடத்துல இந்த சம்பவம் நடந்துச்சு, முதல் வருடம் யானையுடைய ஆண்டு என்று கணக்கு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வர்றது எல்லாம் யானை ஆண்டு 2, யானை ஆண்டு 3 என்று சொல்லி இப்படித்தான் கணக்கு வைத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த யானை ஆண்டு 1ல தான் அல்லாஹ்வுடைய தூதர் பிறக்கின்றார்கள். அந்த அல்லாஹ்வுடைய தூதர் 40வது தன்னுடைய வயதுல யானை ஆண்டு 40ல தான் நபியாகவும் ஆக்கப்படுறாங்க. இப்படித்தான் கணக்குகள் வைக்கப்பட்டிருந்தது. இதேதான் வளமையாக மக்கா அரபுகளிடத்துல இருந்தது. மக்காவிலிருந்து அடுத்து மதீனாவில் இருக்கக்கூடிய மக்களுடைய ஆண்டு கணக்கு எப்படி கணக்கிடப்பட்டுச்சுன்னா, அவர்களிடத்தில் நடந்த இதே மாதிரியான இன்னொரு போரை மையமாக வைத்து அவர்கள் வேறு விதமான ஆண்டு கணக்கை வச்சிருந்தாங்க. இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதற்கு பின்னால் வந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த விதமான ஆண்டு கணக்கையும் குறிப்பிட்டு செயல்படுத்தக்கூடியவர்களாக இல்லாம இந்த யானை ஆண்டையும் மதீனா மக்கள் கடைபிடித்த இந்த ஆண்டு கணக்கை மட்டுமே வைத்து தங்களுடைய வருட கணக்கை கடைபிடித்துக் கொண்டிருந்தாங்க. ஆனால் அதற்கு பின்னால் ஆட்சிக்கு வந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய தலைமையிலான அந்த கலீஃபத் ஆட்சியிலே என்ன நடக்கின்றது என்று சொன்னால், அது இஸ்லாமிய ஆட்சி மிகப்பெரிய அளவுல விரிவடைந்து நிறைய மக்கள் ஆளுநர்களாக நியமிக்கப்படுறாங்க. அங்கிருந்து பலவிதமான கடிதங்கள் வருது. அந்த கடிதங்களுக்கு மத்தியிலேயும் இங்கிருந்து அனுப்பக்கூடிய கடிதங்களுக்கு மத்தியிலேயும் ஒரு அரசை நிர்வகிப்பதற்கு இந்த நாளுங்கிறது ரொம்ப முக்கியம். எந்த நாள், எந்த கடிதம், எந்த மாசம், எந்த ஆண்டு வந்துச்சு என்று கணக்கிடுவதற்கு மிகப்பெரிய அளவுல குழப்பங்கள் நிலவிய காரணத்தினாலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்றாங்கன்னா, அன்றைய காலத்தில் இருந்த சஹாபாக்கள் அதற்கு பின்னால் வந்த மக்களை எல்லாம் ஒன்றிணைச்சு ஒரு மஷூரா ஏற்பாடு செய்யறாங்க. நாம இப்படியே ஏதோ ஒரு யானை ஆண்டையும் இப்படி ஒரு சம்பந்தமில்லாத ஆண்டுகளை எல்லாம் வைத்து கணக்கில் வைத்துக் கொண்டிருந்தோம் என்றால், இஸ்லாமிய வரலாற்றை இந்த ஆண்டின் மூலமாக நம்மால் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போக முடியாது. ஆட்சி நடத்துவதற்கும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு இடைஞ்சலாக பல குழப்பங்கள் ஏற்படுவதற்கும் காரணமாக இருக்குது. அப்ப நாம என்ன செய்யலாம்? ஒரு ஆண்டு கணக்கை நாம் நிரந்தரமானதாக கொண்டு வர வேண்டும். அது இஸ்லாத்தினுடைய சிறப்பை வருங்கால தலைமுறைக்கும் எடுத்து சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்ப எதை மையமாக வைத்து நாம் துவங்கலாம் அப்படின்னு பேச்சுக்கள் நடைபெறும். அப்ப பல சஹாபாக்கள் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் பிறந்தாங்கல்ல, அவங்க தான் அகிலத்தினுடைய அருட்கொடை. அந்த பிறந்த ஆண்டை கணக்கு வைத்து அதுல இருந்து 1, 2ன்னு நாம கணக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு சஹாபாக்கு இன்னொரு கூட்டம் என்ன சொல்றாங்கன்னா, அதை விட முக்கியமானது என்ன அப்படின்னா, அல்லாஹ்வுடைய தூதர் பிறந்ததை விட அவங்க நபியா தேர்வு செய்யப்பட்டாங்களே அந்த ஆண்டிலிருந்து நாம கணக்கை கொண்டு வரக்கூடிய மக்களாக இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. மூன்றாவது இன்னும் சில மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் பிறந்ததை, அல்லாஹ்வுடைய தூதர் நபித்துவமானதை, அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் மரணிச்சுட்டாங்களே
அதோடு அந்த சகாப்தம் முடியக்கூடிய அந்த நாளை அதிலிருந்து நினைவு வச்சு இறந்ததிலிருந்து நாம் ஆண்டு கணக்கை கொண்டு வரலாம் என்று பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மசூராக்களுக்கு இடையில தான் வரலாற்றிலே மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்திய ஒட்டுமொத்த உலகத்தையும் இஸ்லாத்தின்பால் திரும்ப கொண்டு வருவதற்கு, இந்த மார்க்கத்தை மேலோங்க செய்வதற்கு மக்காவில் வாழ்ந்த முஸ்லிம் சமுதாயம் ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு வந்தாங்களே, அந்த ஹிஜ்ரத் செய்த அந்த நாளை நாம கொஞ்சம் கணக்காக வைத்து அந்த ஆண்டை அடிப்படையாக வைத்து நம்ம ஆண்டு கணக்கு துவங்கலாம் என்று சொன்ன உடனே இந்த ஒட்டுமொத்த மசூராக்களுக்கு மத்தியிலேயும் நிறைய தகவல்கள் பரிமாறப்பட்டு கடைசியில் எடுக்கப்பட்ட முடிவுதான் இந்த ஹிஜ்ரி என்ற பெயரிலே நாம் ஆண்டு கணக்கை துவங்குவோம். அந்த ஹிஜ்ரி என்ற இந்த ஆண்டு கணக்கு எதை வருங்கால தலைமுறைக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்றால், இஸ்லாம் என்பது மக்காவிலே இவ்வளவு பெரிய மிகப்பெரிய அளவுல போராட்டங்களுக்கு மத்தியிலேயும் பல்வேறு விதமான சிரமங்களுக்கு மத்தியிலேயும் முஸ்லிம் சமுதாய மக்கள் இஸ்லாத்தை கடைபிடித்துக் கொண்டிருந்த அந்த நேரத்திலே அங்கிருந்து தங்களுடைய வாழ்க்கையை வாழ முடியாமல், இஸ்லாத்தை பேண முடியாமல் அகதிகளாக மக்காவிலிருந்து மதீனாவிற்கு இஸ்லாமிய சமுதாயம் ஒட்டுமொத்தமாக துரத்தி அடிக்கப்பட்டதே, அந்த தியாக பயணத்தை நினைவில் வைத்து நாம் இந்த ஆண்டு கணக்கை துவங்குவோம் என்று சொல்லிதான் இன்றைக்கு 1448வது ஆண்டிலே அந்த ஹிஜ்ரத் செய்யப்பட்ட அந்த நாளிலிருந்து இன்றைக்கு 1448வது ஆண்டிலே நாம் அடி எடுத்து வைத்திருக்கின்றோம் என்று சொன்னால், வெறுமனே எண்ணிக்கையை பார்ப்பதற்காகவோ, வெறுமனே நம்பரை நோட் பண்ணுவதற்காகவோ, நம்முடைய கேலண்டர்களிலே குறித்து வைப்பதற்காகவோ இந்த ஹிஜ்ரி என்ற பெயர் வரல. இது எதை மையமாக வைத்து நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக தைப்பதற்காக வேண்டி குறிப்பிடப்பட்டது என்று சொன்னால், இஸ்லாமிய மார்க்கம் மக்காவிலே எப்படிப்பட்ட நேரத்திலே உருவானது, அங்கே எப்படி மக்கள் எல்லாம் தியாகம் செய்தார்கள், அங்கே அவர்கள் பட்ட கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் என்னென்ன, அதை எல்லாம் தாங்க முடியாமல் அவர்கள் ஒரு பயணத்தை மேற்கொண்டார்களே, அந்த தியாக பயணத்திற்கு பின்னால் எப்படி இஸ்லாம் வளர்ந்தது, அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய செய்திகள் என்ன என்பதை ஹிஜ்ரி என்ற ஒரு பெயரை கேட்ட உடனேயே ஒவ்வொரு முஸ்லிமனுடைய உள்ளத்திலேயும் அந்த சிந்தனை வர வேண்டும். அந்த தியாக பயணம் உள்ளத்திலே ஆழமாக பதிவு செய்யப்பட வேண்டும் என்ற காரணத்திற்காக நமக்கு முன்னர் வாழ்ந்த அந்த மக்களினால் இந்த பெயர் வைக்கப்பட்டு இன்றளவும் அது கடைபிடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது என்று சொன்னால், நாம் இஸ்லாமிய வரலாற்றை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்மை பொறுத்தவரை ஒரு சினிமா நடிகனுடைய வாழ்க்கை வரலாறு என்று சொன்னால் விரல் நுனியிலே, பிங்கர் டிப்பிலே இன்றைக்கு வைத்திருக்கிறோம். அடுத்து என்ன படம் வருது, அந்த படத்துக்கு எவன் இசையமைப்பாளரா இருக்க போகிறார்கள், அது எத்தனாம் தேதி ரிலீஸ் ஆகுது, இவன் எவ்வளவு பெரிய ஒரு நடிகராக இருக்கிறான், எதை கேட்டாலும் நம்முடைய சமூக மக்களுக்கு தெரியும். ஒரு அரசியல் தலைவனுடைய பெயர் என்ன, இந்த கட்சியினுடைய தலைமையார், அந்த கட்சியினுடைய தலைமையார், அவனுடைய 70 ஆண்டு கால 80 ஆண்டு கால 100 ஆண்டு கால வரலாறு என்ன, இதையெல்லாம் கேட்டால் ஒரு வார்டு உறுப்பினர் கிளை வட்டம் சதுரோன்னு எதை கேட்டாலும் நம்முடைய சமூக மக்களுக்கு தெரியக்கூடியதாக இருக்கின்றது. வளரக்கூடிய இளம் தலைமுறையினுடைய சூழலை கொஞ்சம் எடுத்து பார்த்தோம்னா, உலகளாவிய அளவுல நடக்கக்கூடிய பல்வேறு விளையாட்டு காரியங்கள் எல்லாம் எடுத்து வைத்துக் கொண்டு இன்னைக்கு எந்த விளையாட்டு வீரர்களுடைய பெயரை சொன்னாலும் இவன் இந்த நாட்டை சார்ந்தவை, இவன் இவ்வளவு கஷ்டப்பட்டான், இவன் இவ்வளவு பெரிய ஒரு நல்ல துணிச்சல் மிக்க, இவனுடைய உடல் வாகு, இவனுடைய திறமை, இதெல்லாம் இப்படி இவன் இவ்வளவு அச்சீவ் பண்ணியிருக்கிறான்னு சொல்லி எதை கேட்டாலும் இன்றைக்கு தங்களுடைய வாழ்க்கையிலே உடனே பதில் சொல்லக்கூடிய சமுதாயமாக இருக்கக்கூடிய இளம் தலைமுறை, குறிப்பாக இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு மத்தியிலே மக்காவிலே 13 ஆண்டு காலம் இஸ்லாமிய வாழ்க்கை எப்படி இருந்தது, அதற்கு பின்னால் 10 ஆண்டு காலம் மதீனாவிலே இஸ்லாமிய அந்த ஆட்சி முறை, வாழ்க்கை முறை, அல்லாஹ்வுடைய தூதரனுடைய சூழ்நிலை, சஹாபாக்களுடைய தியாகம், அதற்கு பின்னால் வந்த கலீஃபாக்களுடைய ஆட்சி வரலாறுகள், இதையெல்லாம் கொஞ்சம் நாம் கேட்டோம் என்று சொன்னால் நமக்கு தெரியாது. அது குறித்து அது பற்றி நமக்கு எந்த விதமான ஒரு வரலாற்று பின்னணியும் தெரிய மாட்டேன் என்கின்றது. இதனால் இன்றைக்கு சமூகத்திலே ஏற்பட்டிருக்கக்கூடிய அவல நிலை என்னவென்று சொன்னால், இஸ்லாம் என்றால் நமக்கு இரண்டாவதாக தெரிகின்றது, மார்க்கம் என்று சொன்னால் நமக்கு இரண்டாவதாக தெரிகின்றது, உலக விஷயம் அப்படின்னு சொன்னா அது முதலாவதாக வந்து நிற்கின்றது, மறுமைனா நமக்கு பின்னால் போகப்படுகிறது.
இந்த உலக காரியங்கள்னா உடனே கண்ணுக்கு முன்னால் வந்து நின்று அதுதான் இன்றைக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வரலாறுகளை தெரிந்து கொள்ள வேண்டும், அடுத்த தலைமுறைக்கு தெளிவாக எடுத்து சொல்ல வேண்டும். எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையை இந்த இஸ்லாமிய சமூக மக்கள் ஆரம்ப காலகட்டங்களிலே வாழ்ந்தார்கள் என்று வரலாறுகளை நம்முடைய வளர தலைமுறைக்கு எடுத்து சொல்லவில்லை என்று சொன்னால், அவர்களுக்கு இஸ்லாம் பெரிதாக தெரியாது, ஈமான் பெரிதாக தெரியாது, குரான் பெரிதாக தெரியாது, நபிகளாருடைய வாழ்க்கை பெரிதாக தெரியாது. உலகத்தினுடைய சுகங்களும் அற்ப காரியங்களும் மட்டுமே அவர்களுக்கு பெரிதாக தெரியக்கூடிய ஒரு மிகப்பெரிய மோசமான சூழலில் இருக்கக்கூடிய இந்த நேரத்திலே இது குறித்து நாமும் தெரிந்து பிற மக்களுக்கும் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் தன்னுடைய 40வது வயதிலே இந்த மக்கா என்று சொல்லக்கூடிய அந்த ஊரிலே நபியாக அல்லாஹ்வுடைய பேரருளால் தேர்வு செய்யப்படுறாங்க. தேர்வு செய்யப்பட்ட உடனே அந்த தகவலை தன்னுடைய மனைவி இடத்துல வந்து சொல்றாங்க. சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதருக்கு பயம் ஏற்பட்டுறது, என்ன ஆக போதோ ஏதாவது போதோ என்ற மிகப்பெரிய ஒரு பதட்டம். அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி தெளிவான முறையில் அவருக்கு உபதேசங்கள்லாம் செஞ்சு அவங்களை அமைதிப்படுத்தி, அல்லாஹ் அவங்களை கைவிட மாட்டான், உங்களுக்கு அருள் செய்வான், தைரியமா இருங்க என்று சொல்லி பல வகையில ஆசுவாசப்படுத்தினாலும் அல்லாஹ்வுடைய தூதர்னால் அமைதி அடைய முடியல. உடனே என்ன பண்றாங்கன்னா, தன்னுடைய உறவினர்களுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாங்க. வரக்கா இப்னு அவுஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர்கிட்ட போறாங்க. அவர் வயதான வேதங்களை எல்லாம் கற்ற ஒரு முதியவராக இருக்கிறாரு. அந்த நேரத்துல இந்த தகவலை சொன்ன உடனே, உங்களிடத்தில் வந்தவர் யார் என்றால், இறை செய்தி அந்த ஹிரா குகையிலே கொண்டு வந்து தந்தவர் யார் என்றால், மூசாவிற்கு வந்த அதே தேவ தூதர் தான் உங்களிடத்திலேயும் வந்திருக்கிறார். அவர் யாருகிட்ட வர்றாரோ அவர் இறைவனுடைய தூதராக அறிவிக்கப்படுவார். அதற்கு பின்னால் அவருக்கு நிறைய சோதனைகள் வரும், பிரச்சனைகள் வரும். அவர் இந்த ஊரை விட்டு நாடு கடத்தப்படக்கூடிய அளவிற்கு பலவிதமான சோதனைகளுக்கு ஆளாவார் அப்படின்னு முதலாக இந்த தகவலை எடுத்து சொல்றாரு. அல்லாஹ்வுடைய தூதர் ஆல்ரெடி பிரச்சனையில் இருக்கிறாங்க, ஒரு பெரிய அளவுல பாரத்தில் இருக்கிறாங்க. இத சொன்ன உடனே இன்னும் அதிகமாகுது. அல்லாஹ் என்ன இத்தனை நாளா இந்த ஊர்ல இருக்கிறோம், இந்த மக்களே நம்மளை துரத்தி அடிச்சிருவாங்களா, இது அவ்வளவு பெரிய விஷயமா என்று சொல்லி அல்லாஹ்வின் தூதர் பதட்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் தான் மறுபடியும் வஹி செய்திகள் வருது. அல்லாஹ்வின் தூதருக்கு அல்லாஹ் கட்டளை போடுகின்றான், நபியே உம்முடைய நெருங்கிய உறவினர்களுக்கு இந்த இஸ்லாம் குறித்து நீங்க எச்சரிக்கை செய்வீராக என்று எச்சரிக்கை செய்து அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொந்த பந்தங்களை எல்லாம் கூப்பிடுறாங்க, அவங்களுக்கு ஒரு விருந்தளிக்கிறாங்க. விருந்தெல்லாம் அளித்து முடித்ததற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கின்றார்கள், மக்களே இந்த ஒரு மலைக்கு பின்னால் ஒரு பெரிய ஒரு கூட்டம் படை திரட்டிட்டு வருது என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே அந்த மக்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, நீங்கள் தான் நல்ல மீனாச்சே, நீங்கள் தான் மிகப்பெரிய உண்மையாளராச்சே, சாதிக்காச்சே, நாங்க எதுக்கு போய் அதை போய் பார்த்துட்டு வந்து நம்பணும், நீங்க சொன்ன உடனே நாங்க நம்பிடுவோம் என்று சொன்ன உடனே அவ்வளவு நற்பெயரை எடுத்து மக்களுடைய உள்ளங்களிலே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் அடுத்து சொல்றாங்க, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கிடையாது, நான் இறைவனுடைய புறத்திலிருந்து அனுப்பப்பட்ட அடியாரும் தூதருமாக இருக்கிறேன் என்று சொன்ன உடனே அந்த நேரத்தில் இத்தனை நாட்களாக வணங்கிட்டு இருந்த இந்த தெய்வங்களை எல்லாம் இந்த முகம்மது வணங்கக்கூடாதுங்கிறாரு. இதுக்குத்தான் கூப்பிட்டியா, இதுக்குத்தான் வந்து எங்களை விருந்து கலைச்சியா, நீ நாசமாக வேண்டாமா என்று சொல்லி மண்ணை எல்லாம் வாரி வீசி அல்லாஹ்வுடைய தூதரை மிகப்பெரிய அளவிலே சபிக்கக்கூடிய ஒரு கூட்டமாக அந்த கூட்டம் மாற்றப்படுது. இந்த பிரச்சாரம், இந்த வணக்கத்திற்குரியவன் ஒருவன் தான், அல்லாஹ்வுடைய தூதர் மட்டும்தான் இறைவனுடைய புறத்திலிருந்து அனுப்பப்பட்ட இறுதி தூதர் என்ற இந்த பிரச்சாரம் அப்படியே போகுது. யாரெல்லாம் எதிர்த்தார்களோ அவர்களெல்லாம் கடந்து ஏழை மக்கள், பாமர மக்கள், அவங்களுடைய உள்ளத்தை எல்லாம் போய் சேருது. சேர 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 என்ன ஆகுதுன்னா, அடிமைகள் எல்லாம் இஸ்லாத்தின்பால் வர்றாங்க. ஏழை எளிய மக்கள், பாமர மக்கள் எல்லாம் இஸ்லாத்தின்பால் வர்றாங்க. வந்த உடனே உடனடியாக தன்னை முஸ்லீம் என்று அடையாளப்படுத்துவதற்கு அந்த மக்களால முடியல. யாராவது எங்கேயாவது தன்னை முஸ்லீம்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொன்னா அவனுக்கு அடுத்த கணமே மரண வேதனை காத்திருக்கின்றது. மிகப்பெரிய அடி, மிகப்பெரிய சித்திரவதை, மிகப்பெரிய தண்டனைகள் அந்த நேரத்தில் கொடுக்கப்படும். கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்கள் எல்லாம் அந்த நேரத்திலே இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று தெரிந்த நேரத்திலே
அவர்களுடைய நெருப்பு பட்டறையிலே போட்டு வேலை செய்து கொண்டிருந்த நேரத்தில் அவர்களுடைய அந்த முதுகுகள் எல்லாம் கொப்பளித்து கொழுப்புகள் எல்லாம் உருகி அவர்கள் மிகவும் வேதனைப்படக்கூடிய வகையிலே அல்லாஹ்வுடைய தூதர் முன்னால் ஓடி வர்றாங்க. யார சொல்லலாம், அடிபோது வேகனை தாக முடியல, எங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யுங்க என்று சொல்லுகின்றார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்களை எல்லாம் வெறும் உடலோடு பாலைவன பெருவழியில படுக்க வைத்து வெறும் பாறைகளை நெஞ்சு மேல வைத்து இந்த தெய்வத்தை வணங்கு, நீ அல்லாஹ் வணங்க கூடாது, நீ யாரை வணங்குவ என்று கேட்கின்றார்கள். கடைசி வரைக்கும் சொல்லி காட்டுறார், அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டேன் என்று சொல்லுகின்றார்கள். அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்களை எல்லாம் நீருக்குள்ள போட்டு மூழ்கடித்து மூச்சு திணற வைத்து அந்த நேரத்துல சொல்லி காட்டுறாங்க, நீ இந்த மார்க்கத்திலிருந்து வெளியே வந்துடணும், இல்லை என்றால் உன்னை சாகடிச்சிருவேன் என்று சொன்ன உடனே அந்த நேரத்துல வேதனை தாங்க முடியாம நான் இல்ல, நான் முஸ்லிம், நான் வணங்கல, அல்லாஹ் வணங்கல என்று சொல்லிட்டு சின்ன பையனா இருக்கக்கூடிய அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு ஓடி வர்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, என்னை இப்படி போட்டு வேதனை செஞ்சாங்க, என்னை இப்படி போட்டு அடிச்சாங்க, என்னை தொந்தரவு பண்ணாங்க, என்னால வேதனை தாங்க முடியல, மரணத்தினுடைய நெருக்கத்துக்கு போயிட்டேன், அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல நான் அல்லாஹ் வணங்க மாட்டேன் என்று நான் சொல்லிட்டு ஓடி வந்து விட்டேன், யாரு சொல்லலாம், நான் உண்மையிலேயே முஸ்லிமா, நான் உண்மையிலேயே மூமினா என்று கேட்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நேரத்திலே அவருக்கு வசனம் ஏற்கப்படுது. யாருடைய உள்ளத்திலே ஈமான் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையிலேயும் சில சந்தர்ப்ப காரணங்களுக்காக வெளிப்படையாக சில வார்த்தைகளை, நிராகரிப்பு வார்த்தைகளை பேசி விடுகிறாரோ, அதனால் அவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமானுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக வேண்டிய அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வசனம் இறங்கி அல்லாஹ்வுடைய தூதருக்கு மத்தியிலே சஹாபாக்கள் ஒவ்வொருத்தராக இது போன்ற தியாகங்களும் அர்ப்பணிப்புகளும் செஞ்சு இஸ்லாத்துக்குள்ள வர்றாங்க. யாரெல்லாம் இஸ்லாத்துக்கு வர்றாங்களோ, யாரெல்லாம் இந்த மார்க்கத்தின் மேல் வர்றாங்களோ, உடனடியா இது போன்ற ஒரு பெரிய பள்ளிவாசலை கட்டி அங்க உட்கார்ந்து எல்லாரும் நிம்மதியா ஒண்ணு கூட உட்கார்ந்து பேசி அல்லாஹ்வுடைய தூதர்களுடைய வசனங்கள் எல்லாம் அந்த இறக்கப்பட்ட அவங்களுக்கு வகை செய்திகள் எல்லாம் பேசினாங்களா என்ற பார்த்தால் கிடையாது. என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அர்க்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு நபரனுடைய வீட்டுல அல்லாஹ்வுடைய தூதரும் அந்த சஹாபாக்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒளிஞ்சு ஒளிஞ்சு போய் உட்கார்ந்து பேசிக்குவாங்க. இன்னைக்கு ஏதாவது வசனம் வந்துச்சா, இன்னைக்கு ஏதாவது வகை செய்தி அல்லாஹ்விடத்துல இருந்து வந்திருக்கா, இன்னைக்கு ஏதாவது அல்லாஹ் நமக்கு ஏதோ உபதேசம் செஞ்சிருக்கிறானா, எதா இருந்தா சொல்லுங்களேன் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்த வகை செய்தியே அந்த வீட்டுக்குள்ள உட்கார்ந்து மெல்ல மெல்ல படிப்பாங்க. மெல்ல மெல்ல அந்த நேரத்துல அந்த வகை செய்தி என்ன, அல்லாஹ் இப்படி சொல்லியிருக்கிறானா, இந்த வசனமா இப்படி இறக்கப்பட்டிருக்கா, மறுமையினால பத்தியா, நாளை மறுமையில் இப்படி எல்லாம் நடக்குமா, அல்லாஹ் மட்டும் வணங்கக்கூடிய தகவல்கள் இதுவல்லாமா, சொர்க்கம் இப்படி இருக்குமா, நரகம் இப்படி இருக்குமா என்று சொல்லி ஒவ்வொரு வசனங்கள் இறக்கப்படுது. ஒவ்வொன்றையும் ஒளிந்து ஒளிந்து போய் இன்னைக்கு என்ன வந்துச்சு, நேத்து என்ன சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் புதுசா வேற ஏதாவது தகவல் வந்திருக்கான்னு தேடி தேடி போய் கேட்டு இந்த மார்க்கத்தை அல்லாஹ்வுடைய பேரருளால் கற்றுக்கொண்டார்கள். அடி உதைகள், சித்திரவதைகளுக்கு ஆளானார்கள். இறுதியாக இந்த ஊரிலே இனி இஸ்லாமிய அடிப்படையிலே வாழ முடியாது, இனி இந்த மக்காமா நகரத்திலே நம்மால் இருக்க முடியாது என்பதை இறுதி செய்த அந்த கூட்டத்திற்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உத்தரவு வருகின்றது, உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய மதீனா என்று சொல்லக்கூடிய ஊருக்கு நீங்கள் ஹிஜ்ரத் செய்து புறப்படுங்கள் என்று சொன்ன உடனே அன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்த ஊரை, அன்னைக்கு வரைக்கும் சேர்த்து வச்ச சொத்துக்கள், அன்னைக்கு வரைக்கும் அண்ணன் தம்பிகளாக குடும்பமாக பழகி கொண்டிருந்த உறவுகள் எல்லாத்தையும் விட்டு விட்டு இங்க முஸ்லிமா வாழ முடியாது, இங்க தொழுக முடியாது, இங்கே குர்ஆனை பகிரங்கமாக உட்கார்ந்து ஓத முடியாது, இங்கே மார்க்க அடிப்படையில பேணுதலோடு வாழ முடியாது என்ற ஒற்றை காரணத்திற்காக வேண்டி ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகமுமே மக்காவிலிருந்து மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்யக்கூடிய ஒரு காரியத்தை செய்திருக்கின்றார்கள் என்றால், உலக வரலாற்றுல இதுக்காக வேண்டி யாரேனும் எங்கிருந்து ஏதேனும் ஒரு இடம்பெயர்வு ஏற்பட்டிருக்குதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பசியின் காரணமா, வறுமையின் காரணமா, இல்ல கொன்னுருவேங்கிற உயிர் பயத்தை காட்டி பல வகையான கொடூரங்கள் உலகளாவிய அளவுல வரலாறுகளில நடந்திருக்கு. ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு மக்கள் போயிருக்கிறாங்க. ஆனால் நான் ஒரு முஸ்லிமாக வாழ வேண்டும், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நானும் கடைபிடித்து இதை பிற மக்களுக்கும் எடுத்து சொல்ல வேண்டும், இந்த ஈமான் என்னுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வேண்டும், நான் நல்ல ஒரு முன்மாதிரியாக பிற மக்களுக்கு இருக்க வேண்டும், அதற்கு நான் உயிர் வாழ வேண்டும். அது இந்த மக்கா என்ற ஊரிலே முடியாது. அதனால் நாங்கள் வேறு ஊருக்கு போறோம் என்று சொல்லி
ஒரு பிரம்மாண்டமான கூட்டம் கால்நடையாக பாலைவன பெருவழியில சரியான வாகன வசதிகள் இல்லாம, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாம எந்த ஊருக்கு போறோம், அந்த ஊர் எப்படி இருக்கும், அங்க நம்மள யாராவது கவனிப்பாங்களா, நமக்கு ஏதாவது கிடைக்குமா, அந்த ஊரினுடைய சூழல் எப்படி இருக்கும், இத்தனை நாட்களாக இந்த ஊர்ல இருந்திருக்கிறோமே, இத்தனை நாட்களாக இந்த ஊர்ல தானே வசிச்சோம், இப்படி நாம் இங்கிருந்து திரும்பி போகின்றோமே என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் உட்பட திரும்பி திரும்பி மக்காவை பார்த்து பார்த்து அழுதே பயணிக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவை பார்த்து பேசுகின்றார்கள், என் அருமை மக்காவே, நான் உன்னை விட்டு பிரிந்து செல்வதற்கு எனக்கு கடுகளவு கூட மனமே கிடையாது. இந்த பாவிகள் மட்டும் எனக்கு இந்த தொந்தரவை கொடுக்காமல் இருந்திருந்தால் நானும் உன்னை பார்த்து உன்னுடமே நானும் இருந்திருப்பேனே என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் திரும்பி திரும்பி அந்த மக்காவை பார்த்து பார்த்து அழுதவர்களாக அவர்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த சஹாபாக்களும் சொந்த நாட்டிலிருந்து சொந்த ஊரிலிருந்து அகதிகளாக இஸ்லாத்தின் அடிப்படையில் நாங்கள் வாழ வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக வேண்டி ஊர் பேர் தெரியாத ஒரு ஊருக்கு பயணித்து வருகின்றார்கள் என்றால் இன்றைக்கு நம்முடைய உள்ளம் எப்படி இருக்கின்றது? ஒட்டுமொத்த இந்த வரலாற்று செய்திகள், இவ்வளவு பெரிய தியாகங்கள், ஊர் பேர் தெரியாத இடங்களுக்கு பயணம், இவ்வளவு அடி உதைகளை வாங்கி இஸ்லாமிய வரலாற்றுல மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய பயணம் எதுவென்று சொன்னால் இந்த ஹிஜ்ரத் என்ற இந்த பயணம். நம்முடைய உள்ளத்துல இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்துச்சு? எதுக்காக அந்த மக்கள் இவ்வளவு பெரிய சிரமங்களுக்கு மத்தியில சொந்த நாட்டை விட்டு அகதிகளாக இன்னொரு நாட்டுக்கு போகணும்? அங்க போன உடனே மிகப்பெரிய அளவுல லட்சாதிபதிகளாக வாழ்ந்து விட்டார்களா என்று பார்த்தால் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் அங்க இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் அழைக்கிறாங்க, மதீனா வாசிகளை அழைச்சு, அன்சாரி தோழர்களை அழைச்சு, இங்க வந்திருக்கக்கூடிய மக்கள் முஹாஜிர்கள், தியாகம் செய்து வந்தவர்கள், இந்த மதீனாவில் இருக்கக்கூடிய நீங்க தான் அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணும், உங்களுடைய சார்பாக ஒவ்வொருத்தரை நீங்கள் சகோதரர்களாக சகோதரிகளாக அழைச்சிட்டு போங்கன்னு ஒவ்வொருத்தரையும் நியமிச்சு விடுறாங்க. இறுதியிலே ஒரு 70க்கும் நெருக்கமான ஒரு கூட்டம், அவங்களுக்கு யாருமே அழைச்சிட்டு போறதுக்கு கிடையாது. அந்த கூட்டத்தினுடைய மத்தியில இருந்த ஒரு சஹாபி தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லக்கூடிய சஹாபி. அவர் சொல்லி காட்டுறாரு, அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவுக்கு வந்தவுடன் ஒரு இடத்தை வாங்கி அங்க பள்ளிவாசல் கட்டினாங்க. பள்ளிவாசலை கட்டிட்டு அங்கே ஒரு திண்ணையையும் ஏற்பாடு செய்தார்கள். அந்த திண்ணையில் தான் நாங்கள் ஒட்டுமொத்த கூட்டமும் இருந்தோம். எங்களுடைய வாழ்நாள் முழுக்க அதிலேயே கழிக்கப்பட்டுச்சு. எங்களிடத்துல மேலாடை இல்லாத மக்கள் நிறைய இருந்தாங்க, சரியான கீழாடை இல்லாத மக்கள் நிறைய இருந்தாங்க, கிழிந்த ஆடைகளை அணிந்த மக்கள் நிறைய இருந்தாங்க. அந்த மக்களில் ஒரு கூட்டம் சரியான முறையிலே சாப்பிடாத மக்களாக இருந்தார்கள். யாராவது வந்து ஏதேனும் உணவு கொடுப்பாங்களான்னு ஒவ்வொரு வக்து தொழுகையின் பொழுதும் எதிர்பார்த்தவர்களாக இருப்பார்கள். ஆனால் யாருடைய முன்னிலையும் கையை நெட்டி எங்களுக்கு ஒரு சாப்பாடு கொடுங்க, உணவு கொடுங்க என்று கேட்டு சுயமரியாதை இழந்துட மாட்டாங்க. பள்ளிவாசல்ல தொழுதுட்டு இருப்பாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகை நடத்தி கொண்டே இருப்பார்கள். திடீரென்று தொழுகை முடித்து அல்லாஹ்வுடைய தூதர் திரும்பி பார்க்கும் பொழுது எந்த கூட்டம் பசியிலேயும் பட்டினிலேயும் அகதிகளாகவும் அந்த திண்ணையிலேயுமே இருந்ததோ அந்த கூட்டம் முன்வரிசையில இருக்குமா, எல்லாம் மயக்கம் போட்டு பள்ளியிலேயே விழுந்து கிடப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் திரும்பி பார்த்து அந்த மக்கள்கிட்ட சொல்லுவாங்க, என் அருமை சமுதாயமே, நாளை மறுமை நாளில் அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்க இருக்கக்கூடிய அந்த கண்ணியமிக்க அந்த சொர்க்க பரிசை பற்றி நீங்கள் தெரிந்தீர்கள் என்றால் அது உங்களுக்கு இப்படித்தான் இருக்கும்னு கண்ணுல காமிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னா, இப்ப நீங்க படுறீங்களே கஷ்டம், சிரமம், வேதனை, இதுவெல்லாம் இன்னும் அதிகமாகட்டும் என்று நினைப்பீர்கள். அதனால பயப்படாதீங்க, சங்கடப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க. அல்லாஹ் இதுக்கெல்லாம் உங்களை ஒண்ணு சும்மா விட்டுற மாட்டான். நாளைக்கு மறுமையிலே சொர்க்கத்திலே மிகப்பெரிய ஒரு பரிசை உங்களுக்கு தருவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மக்களுக்கு சமாதானம் செய்து அந்த வறுமையிலேயும் பசியிலேயும் பட்டினியிலேயும் இருக்கக்கூடிய அந்த மக்கள் தான் தொழுகையை முறையாக கடைபிடித்தார்கள், இந்த மார்க்கத்தை கற்றுக்கொண்டார்கள், நமக்கு இந்த மார்க்கத்தை கொண்டு வந்து சேர்த்தார்கள். பலவிதமான போர்க்களங்களுக்கு பசியிலேயும் பட்டினியிலேயும் ஒற்றிய வயிற்றோடு ஒரு பேரிச்சம்பளம் 2 பேரிச்சம்பளங்களை சாப்பிட்டு பல போர்க்களங்களுக்கு போனாங்க. இஸ்லாமிய எதிரிகளை இல்லாமல் ஆக்குனாங்க. ஒட்டுமொத்த இஸ்லாமிய சாம்ராஜ்யமும் உலகளாவிய அளவுல மேம்படுவதற்கு பலவிதமான உழைப்புகளை செஞ்சாங்க. அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நமக்கு தொழுகிறதுக்கு ஏதாவது இடைஞ்சல் இருக்கின்றதா? யாராவது தொழுக வேண்டாம்னு அடிக்கிறாங்களா? குர்ஆன் ஓத வேண்டாம்னு யாராவது தொந்தரவு பண்றாங்களா? பள்ளிவாசல் பக்கம் யாராவது வந்தீங்கன்னா காலை வெட்டிடுவேன் என்று சொல்லி காட்டுகின்றார்களா? முஸ்லீம்னு பேரை நீ வெளியே பிரகடனப்படுத்தின குறவலை நசுக்கிடுவேன் என்று சொல்லி காட்டுகின்றார்களா?
நீ தாடி வச்சுட்டு போன, தொப்பி அணிஞ்சிட்டு போன, உன்னை உண்டு இல்லாமல் பண்ணிவிடுவோம் என்று மிரட்டுகின்றார்களா? பரிதா அணிந்து இஜாபோடு நீ பேணி வாழ்ந்தா என்று சொன்னால் உன்னை மிகப்பெரிய அளவில் கேவலப்படுத்திடுவார் என்று யாராவது தான் சொல்கின்றார்கள் என்றால் கிடையாது. தொழுகிறதுக்கு எல்லாமே ஃப்ரீ. குரான் ஓதுறதா சந்தோஷம். வகை செய்திகள் எல்லா விஷயங்களையும் கேட்பதற்கு இன்றைக்கு எல்லா விதமான வாய்ப்புகளும் நம்முடைய கண்ணுக்கு முன்னால் வந்து சேர்ந்து இஸ்லாம் கையில இலகுவாக வந்து சேர்ந்திருக்கின்றது. ஆனால் நமக்கு தொழுவதற்கு நேரம் இல்லை, நமக்கு இஸ்லாத்தை பின்பற்றுவதற்கு விருப்பம் இல்லை, நமக்கு முஸ்லீமாக வாழ்வதற்கு விருப்பம் இல்லை. வெறுமனே வெள்ளிக்கிழமை ஆனால் மட்டும் முஸ்லிம்னுடைய ஒரு கோலம், ஒரு வேஷத்தை போட்டுக்கொண்டு பள்ளிவாசலை அலங்கரிப்பதற்காக வேண்டி வாழ்ந்து விட்டோம் என்று சொன்னால் அந்த சஹாபாக்கள் எவ்வளவு தியாகம் பண்ணாங்க, அந்த மாதிரி எங்களுக்கும் அல்லாஹ் சொர்க்கம் தந்துருவான் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், உங்களில் யார் தியாகம் செய்தவர்கள், யார் சகிப்புத்தன்மை மிக்கவர்கள் அடையாளம் காட்டாம உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும்னு ஈஸியா நினைச்சிருந்தீங்களா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மளை பார்த்து கேட்கின்றான் என்று சொன்னால் யோசித்து பார்க்க வேண்டும். வல்ல ரப்புல் ஆலமீன் தந்திருக்கக்கூடிய இந்த இஸ்லாம் என்ற மார்க்கம் நமக்கு இலகுவாக இப்பொழுது கிடைத்திருப்பதை போன்ற அன்றைய காலகட்டத்திலே அந்த மக்களுக்கு கிடைக்கல. ஆனால் அதை கடைபிடிச்சாங்க, அதை வாழ்க்கையாக பிற மக்களுக்கு எடுத்து காட்டினாங்க, அதற்காக எல்லா அர்ப்பணிப்புகளும் செய்தார்கள். அதனுடைய பெயர் தான் ஹிஜ்ரத் என்று சொல்லக்கூடிய காரியம். அதிலிருந்து வந்ததுதான் இந்த ஹிஜ்ரி ஆண்டு என்று சொல்லக்கூடிய காரியம். இதையெல்லாம் நம்முடைய மனதிலே ஆழமாக பதிய வைத்து அந்த மக்கள் எப்படி தியாகம் செய்தார்களோ, எப்படி நேர்மையாக வாழ்ந்தார்களோ, அல்லாஹுக்காக வேண்டி எப்படி ஒழுக்கத்தோடு எதையும் அர்ப்பணிப்பதற்கு தயாராக இருந்தார்களோ அதை போன்று நாங்களும் மாற வேண்டும். எங்களுடைய உள்ளமும் அல்லாஹ்வுடைய ஈமானால் அலங்கரிக்கப்பட வேண்டும், சொர்க்கத்திற்குரிய மக்களாக நாங்களும் மாற வேண்டும் என்ற சிந்தனை என்றைக்கு நம்முடைய உள்ளத்திலே வருகின்றதோ அப்படி வர வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ்வுடைய பேரருளால் பின்னால் வந்த இந்த கலீஃபாக்களுடைய ஆட்சியிலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு தலைமையிலே உருவாக்கப்பட்ட வார்த்தை தான் இந்த ஹிஜ்ரத் என்ற வார்த்தைகள் எல்லாம். இதை நல்ல முறையிலே நாம் மனதிலே பதிய வைத்துக் கொண்டு வெறுமனே 1, 2, 3 என்று எண்ணுவதற்கல்ல இந்த ஹிஜ்ரி ஆண்டு என்பது, ஒவ்வொரு தியாகிகளையும் நினைத்து நினைத்து பார்த்து ஈமானை அதிகப்படுத்துவதற்குத்தான் இந்த ஹிஜ்ரி ஆண்டு என்பதை மனதிலே ஆழமாக பதிய வைக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் உங்களுடைய குடும்பத்தாரும் என்னுடைய குடும்பத்தாரையும் ஆக்கிரல் புரிவானா என்று கூறி ஜும்மாவின் முதல் உரையை நிறைவு செய்கிறோம். கொஞ்சம் எப்படி முன்னாடி. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அன்பிற்குரிய அருமை சகோதர சகோதரிகளே, நாம் இருக்கக்கூடிய முஹர்ரம் மாதம் என்று சொல்லக்கூடிய இந்த மாதத்தை பொறுத்தவரை அல்லாஹுடைய தூதர் இந்த நாளுக்கு, இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய பிறையிலே 9க்கும் 10க்கும் மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து நமக்கு ஒரு முக்கியமான ஒரு நன்மையை செய்யுமாறு சொல்லியிருக்கின்றார்கள். அது என்ன நன்மை என்று சொன்னால், முஹர்ரம் மாதத்தினுடைய பிறை 10லே நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஃபிரௌன் என்ற அந்த கொடியவனிடமிருந்து கடலை பிளந்து காப்பாற்றி இஸ்லாமிய மார்க்கத்திற்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தந்து அந்த ஃபிரௌனை கடலில் மூழ்கடித்து சாகடித்த அந்த நாளுக்கு பெயர் தான் ஆஷுரா நாள் என்று சொல்லக்கூடிய தினம். மக்காவிலிருந்து மதீனாவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஹிஜ்ரத் செய்து வந்ததற்கு பிறகு அங்க இருக்கக்கூடிய யூதர்களும் இந்த நாளை கடைபிடிச்சு நோன்பு பிடிக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க, உங்களை விட மூசா நபிக்கு நெருக்கமானவர்கள் நாங்க தான், அதனால் இந்த நோன்பை நாங்களும் கடைபிடிப்போம்னு அல்லாஹ்வுடைய தூதர் முஹர்ரம் பிறை 10ல ஆஷுரா நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. சில காலம் கழிந்ததற்கு பிறகு சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார் சொல்லலாம், நாம யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் நிறைய விஷயங்கள்ல மாற்றம் செஞ்சுட்டு இருக்கிறோம், ஆனால் அந்த யூத கிறிஸ்தவர்கள் செய்யக்கூடிய அதே காரியத்தை நாம முஹர்ரம் பிறை 10ல எப்படி நோன்பு வச்சு அவங்களும் வைக்கிறாங்களே, இது ஒன்னாக இருக்குதே என்று கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள், இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஆண்டு நான் உயிரோடு இருந்தேன் என்றால் முஹர்ரம் பிறை 9லேயும் சேர்த்து நான் கடைபிடிப்பேன். முஹர்ரம் பிறை 9, 10 ஆகிய 2 தினங்களிலே நோன்பு பிடித்து அவர்களுக்கு மாறு செய்யக்கூடியவர்களாக இந்த நாளையினுடைய முக்கியத்துவத்தை இன்னும் நாம் பெரிதுபடுத்தக்கூடியவர்களாக இருப்போம் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டு அடுத்த ஆண்டு வர்றதுக்குள்ள மௌத்தா போயிடுறாங்க. அப்ப அந்த கட்டளை நமக்கு இருக்குது. வரக்கூடிய வியாழக்கிழமையும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையும் முஹர்ரம் பிறை 9, 10 இருப்பதனால
அந்த நோன்பை சுன்னத்தான நோன்பு, வலியுறுத்தப்பட்ட நோன்பு. அல்லாஹ்வுடைய தூதர் ஒருவேளை யாராவது காலை நேரத்துல சாப்பிட்டுட்டா கூட இந்த நோன்பு திறக்கிற நேரம் வரைக்காச்சும் சாப்பிடாம இருக்க சொல்லுங்க என்று ஊர்களுக்கெல்லாம் ஆளுகள் அனுப்பி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய அளவிற்கு, சிறு சிறு மக்களாக இருந்தா கூட அவங்களுக்கு ஏதாவது விளையாட்டு ஜாமான் கொடுத்தாவது சாப்பிடாம நோன்பு பிடிக்கக்கூடிய மக்களாக அவங்கள மாத்துங்கன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அல்லாஹ்வின் தூதர் இந்த 2 நோன்பை நமக்கு வலியுறுத்தி சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். இந்த நோன்பை வைப்பதனால் கடந்த ஆண்டு நாம் செய்த சிறு சிறு பாவங்களுக்கு பரிகாரமாகவும் அது அமைகின்றது என்றும் நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய பிறை 9, 10 வியாழன் வெள்ளி அன்று இந்த நோன்பு ஆஷூராவுடைய நோன்பை நோக்கக்கூடிய மக்களாக இருந்து அது என்ன, அதனுடைய பின்னணி என்ன, அதற்கு உண்டான நன்மைகள் என்ன என்பதை உணர்ந்து நாம் நோன்பு பிடித்து நன்மை பெறக்கூடிய நன்மக்களாக நாமளும் நம்முடைய சகோதர சகோதரிகளும் எடுத்து சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக என்று கூறி ஜும்மாவை நிறைவு செய்கிறோம். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.